சித்து, ஒரு அர்ஜென்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிருக்கா. என்னால மாமாவை மறக்க முடியல. மாமா என் மனசுல இருக்கிறது தெரியாம நீ எவனையோ ஒருத்தனை மாப்பிள்ளையே கொண்டு வந்து நிறுத்துற. நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்குவேன்? ஏன் அக்கா இந்த மாதிரி பாக்குறாங்க? அப்படியே பத்திரமா பாத்துக்கோங்க. சரி கவிதா, நான் அக்கா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். சரியா? பேசிட்டு வா. என்னக்கா அப்படி பாக்குற? சொல்லுக்கா, என்னால உன் மனசு ஏதாவது காயப்பட்டிருக்கா? நான் உன் மனசை நோக்கடிச்சிட்டேனா? அக்காவுக்காக காதலே தியாகம் பண்ணிட்டல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, என் தாலி 2ஆ பிரிஞ்சிடக்கூடாதுன்னு உன் மனசுல இருந்த காதலை அழிச்சிட்டல. உண்மையை சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல முழு ஈடுபாடு தானே? அம்மா மேல சத்தியமா முழு மனசோட தான் நான் இந்த 3 முடிச்சு வாங்கியிருக்கேன். எந்த ஒரு பொண்ணாலையும் தன்னோட முதல் காதலை மறக்க முடியாதுக்கா. ஆனா நான் மறந்துட்டேன் அக்காவுக்காக. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.